நம்மள சுத்தி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு கவனிச்சிருக்கீங்களா? முன்னாடி எல்லாம் வெறும் 10 இல்ல 20% இருந்த உடல் பருமன் பிரச்சனை இப்ப எப்படி திடீர்னு 60% மக்கள் கிட்ட காணப்படுது? இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட தான் இந்த எக்ஸ்பிளைனரை நாம ஆரம்பிக்க போறோம். கடுமையான டயட், ஜிம்ல போய் மணிக்கணக்கா வியர்க்க விறுவிறுக்க கஷ்டப்படுறது, இதெல்லாம் நினைச்சாலே ஒருவித சோர்வு வருதுல்ல. நீங்க மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் இப்படிதான் ஃபீல் பண்றாங்க. ஆனா இதுக்கு வேற வழியே இல்லையான்னு கேட்டா நிச்சயமா இருக்கு. உங்க உடம்புல இருக்கிற அந்த பிடிவாதமான கொழுப்பை கரைக்க எந்த ஒரு எக்ஸசைஸ் உபகரணமும் வேண்டாம், பட்டினி கிடக்கும் வேண்டான்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, வெறும் சாதாரண தண்ணிய சரியான முறையில குடிக்கிறதே ஒரு மிகச்சிறந்த ரொம்ப வேகமான தீர்வா அமையும். இது எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறீங்களா? நம்ம உடம்போட பயாலஜியை கொஞ்சம் கவனிப்போம். நம்பவே முடியாத ஒரு உண்மை என்னன்னா, நம்ம மனித உடம்புல ஒரு மாபெரும் பகுதியான கிட்டத்தட்ட 60% வெறும் தண்ணீரால தான் ஆனது. இதை இன்னும் சிம்பிளா உங்க யதார்த்தத்தோடயே ஒப்பிட்டு சொல்றேன். உதாரணத்துக்கு உங்க எடை ஒரு 80 கிலோன்னு வச்சுக்கலாம். அப்போ உங்க உடம்புக்குள்ள கிட்டத்தட்ட 48 லிட்டர் சுத்தமான தண்ணி இருக்கு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம், இப்போ உங்க நரம்புகள்ல ஓடிட்டு இருக்க 5 லிட்டர் ரத்தத்துல 4 லிட்டர் வெறும் தண்ணி தான். இதுல இருந்தே தெரிஞ்சதில்ல நம்ம உடம்புக்கு தண்ணி எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான எரிபொருள்னு. நம்ம உடம்போட இந்த உயிரியல் உண்மைய சரியா பயன்படுத்துற ஒரு அருமையான மெத்தட் தான் இது. 1970கள்ல ஜப்பான்ல டெவலப் பண்ணப்பட்ட இந்த ஜாப்பனீஸ் வாட்டர் தெரப்பி ரிசர்ச்சர்ஸே ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சது. உடல் பருமன், மலச்சிக்கல், சர்க்கரை நோய், ஏன் ஹை பிளட் பிரஷரை கூட குணப்படுத்துற அளவுக்கு இதுல பவர் இருக்கு. சரி, இத நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பிராக்டிக்கலா ஃபாலோ பண்றதுன்னு பார்க்கலாம். உங்க டெய்லி ரொட்டீன்ல சேர்க்க வேண்டிய ரொம்பவே சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான 5 தங்க விதிகள் இதுல இருக்கு. இதுல முதல் 2 விதியுமே நீங்க காலையில தூங்கி முழிச்ச உடனே உங்க மெட்டபாலிசத்தை முடுக்கி விடுறதுக்கானது. நீங்க தூங்குற அந்த 8 மணி நேரத்துல உங்க உடம்பு டீஹைட்ரேட் ஆயிருக்கும். அதனால காலையில எழுந்த உடனே, முக்கியமா பிரஷ் பண்றதுக்கு முன்னாடியே 2 பெரிய கிளாஸ் தண்ணி குடிக்கணும். இது முந்தின நாள் கழிவுகள் எல்லாம் உங்க குடல்ல இருந்தே அப்படியே ஃப்ளஷ் பண்ணி வெளியே தள்ளிடும். இப்படி தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த 45 நிமிஷத்துக்கு வேற எதுவுமே சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது. இது உங்க வயிறு தன்னைத்தானே ரீசெட் பண்ணிக்க டைம் கொடுக்கும். இப்படி செஞ்சா உங்க செரிமான வேகம் 30% வரைக்கும் அதிகரிக்கும்னு ரிசர்ச் சொல்லுது. செம இல்ல? அடுத்ததா 3வது விதி. காலையில உங்க வயிறு ரீசெட் ஆனதுக்கு அப்புறம் நாம சாப்பிடும்போது எப்படி எவ்வளவு சாப்பிட்றோன்னு கவனிச்சு சாப்பிட்ற கலை. இத ஒரு சூப்பரான உதாரணத்தோட சொல்றேன். ஒரு மிக்ஸி ஜார்ல 100% ஃபுன்னா பொருட்களை அடைச்சிட்டா அதோட பிளேடுகள் சுழல முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம வயிற்றை முட்டை முட்டை நிரப்பிட்டா செரிமானம் ரொம்பவே மெதுவாகிடும். உணவு செரிக்க 3 மடங்கு அதிக நேரமாகி கடைசி அது கொழுப்பா மாறி உங்க உடம்புலயே தங்கிடும். இங்கதான் ஹரா ஹச்சிபு அப்படிங்கிற ஒரு ஜாப்பானிய கான்செப்ட் உள்ள வருது. வயிறு முழுசா நிறைஞ்சிருச்சுன்னு உங்க மூளைக்கு சிக்னல் போய் சேரவே முழுசா 15 நிமிஷம் ஆகுமா. அதனால வயிறு முட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நாம சாப்பிட்றத நிறுத்திடணும். எப்பவுமே சாப்பிட முடிக்கும்போது உங்க வயித்துல 80% மட்டும்தான் உணவு இருக்கணும். மீதி 20% கண்டிப்பா காலியா இருக்கணும். இத ஒரு மாறாத ரூலாவே வச்சுக்கோங்க. 4வது விதி, சாப்பாட்டுக்கு முன்னாடி நம்ம உடம்ப தயார்படுத்துறது. 2018ல அமெரிக்கால நடந்த ஒரு ஸ்டடில சாப்பிடறதுக்கு 20 நிமிஷம் முன்னாடி வெறும் தண்ணி குடிச்சதால மட்டுமே பெண்கள் 2ல இருந்து 3 கிலோ வரைக்கும் எடை குறைஞ்சிருக்காங்க. உங்க சாப்பாடு எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தண்ணி குடிக்கணும். லைட்டான சாப்பாடுனா 250ல இருந்து 300 ml தண்ணி, கொஞ்சம் ஹெவியான சாப்பாடுனா 300ல இருந்து 400 ml தண்ணி குடிக்கலாம். இது உங்க வயித்துல கொஞ்சம் இடத்த அடைச்சு வரப்போற உணவை சீக்கிரமா செரிக்க குடலை தயார்படுத்திடும். கடைசியா 5வது விதி. இது சாப்பாட்டுக்கு அப்புறம் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பு. இதுதாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நிறைய பேர் பண்ற பெரிய தப்பே இதுதான். சாப்பிடும்போதோ இல்ல சாப்பிட்ட உடனேயோ தண்ணி குடிக்கவே கூடாது. குறைஞ்சது 2 மணி நேரமாவது வெயிட் பண்ணணும். ஏன்னா சாப்பிட்ட உடனே தண்ணி குடிச்சா உணவை செரிக்க வைக்கிற அந்த முக்கியமான ஆசிட்கள் எல்லாம் நீர்த்து போயிடும். இதனால அந்த சாப்பாடு சீக்கிரமா கொழுப்பா மாற வாய்ப்பு ரொம்பவே அதிகம். உடனே உங்களுக்கு தோணலாம், சாப்பிடும்போது தாக எடுத்தா என்ன பண்றது அப்படின்னு. தாக எடுக்குதுன்னா நீங்க சாப்பாட்டை சரியா மென்னு சாப்பிடலன்னு அர்த்தம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு. உணவை நல்லா மென்னு சாப்பிட்டா தாகமே எடுக்காது. அது நம்ம ஆயுளுக்கும் ரொம்ப நல்லது. இப்ப நாம பார்த்த இந்த முழுமையான செயல்பாட்டை ஒட்டுமொத்தமா சுருக்கமா சொல்றேன். சாப்பாட்டுக்கு 20 நிமிஷம் முன்னாடி தண்ணி குடிக்கணும். சாப்பிடும்போது மூளைக்கு வயிறு நிறைஞ்ச சிக்னல் போக 15 நிமிஷம் கேப். அப்புறம் சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரத்துக்கு எந்த உணவும் தண்ணியும் எடுக்காம கம்ப்ளீட் ஃபாஸ்டிங். இந்த ஒரு சிம்பிளான டெய்லி ரொட்டீனை ஃபாலோ பண்ணுனா வெறும் 12 வாரங்கள்ல உங்க உடம்புல நடக்கிற அந்த மேஜிக்கை நீங்களே கண்கூட பாப்பீங்க. இந்த எக்ஸ்பிளைனர் கண்டிப்பா உங்க அன்றாட பழக்க வழக்கங்களை பத்தி புதுசா யோசிக்க வச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த ஜப்பானியா வாட்டர் தெரப்பியோட உங்க வெயிட் லாஸை இன்னும் பல மடங்கு வேகமாக்கக்கூடிய வாட்டர் ஃபாஸ்டிங் பத்தி அடுத்ததா டீட்டெயிலா பார்க்க நீங்க ரெடியா?
அந்த 12 வார சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்க நீங்க தயாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியோட இன்னைக்கு நம்ம விடைபெறுவோம்.